40 ஆண்டு கால தௌபாவின் காரணமாகத்தான் அல்லாஹ் நபி ஆதமுடைய கிரேடை இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். அவருடைய தகுதி அல்லாஹ் தஆலா இன்னும் தகுதி பெற செய்கிறான். இப்படி இன்று பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களில் முஸ்லிம்களுடைய வாழ்வியலில் பழக்க வழக்கங்களை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது முஸ்லிம்களிடத்துல தகுதி பெற மாதிரி பழக்கங்கள் எதுவுமே காண கிடைக்கல. சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிமிடத்தில் பழகினால் அவருடைய குணாதிசயங்கள் அப்படியே இன்னொரு முஸ்லிமிடம் பிரதிபலிக்குவார்கள். ஏன்னா முஸ்லிமுடைய வாழ்க்கை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரே துவா தான். தூங்கி எழுந்திரிச்சா துவா, சாப்பிட்டா துவா, தண்ணி குடிச்சா துவா, ஆடை ஊற்றினா துவா, கண்ணாடியை பார்த்தா துவா, வீட்டை விட்டு புறப்பட்டா துவா, வழியில் ஏதாவது தடுக்கல் ஏற்பட்டா துவா, எல்லாத்துக்குமே துவா தான். வாழ்க்கையிலே ஒரு வணக்கம் தான். ஒரு முஸ்லிம் இடத்துல ஒரு முஸ்லிம் பழகினால் சொல்லிவிடலாம், இவர் குணங்கள் அப்படி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் காலம் என்று அப்படி இல்லை. ஒரு முஸ்லிம் இடத்துல பழகலாம் வேண்டாம். ஒரு முஸ்லீமை தூரத்திலிருந்து பார்த்தாலே போதும், அவன் எவ்வளவு கெட்ட குணங்களுக்கு சொந்தக்காரன் என்று புட்டு புட்டு வைக்கலாம். அவனா மது குடிக்கிறவன், அவனா போதைக்கு அடிமையானவன், அவனா விபச்சாரத்துக்கு அடிமையானவன், அவனா அத்தா அம்மாவை பார்க்காதவன், அவனா குடும்பத்தை கவனிக்காதவன், அவனா சமூகத்தில் அக்கறை இல்லாதவன், அடுக்கலாம். எல்லா தவறுகளையும் அடுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு முஸ்லிமுடைய ஆதத் பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. பார்த்தவர்களே, இந்த பழக்கங்களோடு ஒரு மனிதன் வாழ்வாளையானால் அந்த மனிதருடைய தகுதி அல்லாஹ் நபிமொழிகளை சொல்லுவான், ரசூல் சொல்லுவார்கள், சொந்த வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ் கேவலப்படுத்துவான். உங்க மனைவி உங்களை மதிக்காது, உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்க உடன் பிறந்தவர்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. நல்ல பழக்கங்கள் வாழ்க்கையில வரலன்னா நம்மளை சுத்தி இருக்கிற குடும்பத்தார்கள் முதல்ல நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. அடுத்து தெருக்காரன், அடுத்து ஊருக்காரங்க, நாளை அது மஹ்ஷர் வரைக்கும் தொடரும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுகிற பொழுது கேட்கப்படுவார்கள், இவர்கள் யார்? சொல்லப்படும், இவர்கள் கேடு கெட்டவர்கள், அநீதம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் என்று அல்லாஹ்வால் மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அறிமுகப்படுத்தப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒரு வசனத்தை சொல்லி காண்பிப்பார்கள். யுனபுல் இன்சான பிமா கத்தபது வ ஐதி பிமா அஹர். மனிதர்கள் முற்படுத்தி வைப்பதையும் பிற்படுத்தி வைப்பதையும் நாளை மறுமைக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவார். இந்த உலகத்தில் நீங்க நல்ல பழக்கங்களோடு வாழ்ந்தா அது மறுமையில பலன் தரும். இந்த உலகத்துல நீங்க தீய பழக்கங்களோடு வாழ்ந்தா அதுவும் நாளை மறுமையில உங்களுக்கு தொந்தரவு தரும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் கெட்ட பழக்கங்களோடு வாழ்ந்து இங்கேயும் அனுபவித்து நாளை மன்னரையிலும் மறுமை அனுபவிக்கக்கூடியவர்களை பார்த்துதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திலே ஒரு ஹாதிம் பணிவிடையாளர் இருந்தார். அவருக்கு பெயர் ரபியா. பெருமானாருக்கு எப்பொழுதுமே ஹிதமத் செய்யக்கூடியவர். நபிகளாருக்கு தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒது செய்வதற்கு தண்ணி எடுத்து வைக்கக்கூடியவர். பணியாளராக இருந்த ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு காலம் கடந்தது, திருமணனுடைய வயது எட்டியது, திருமணம் நடந்தது, முடிந்தது. உலகத்தினுடைய யதார்த்தம், எல்லா மணமகன்களும் முதல் நாள் முதல் இரவில் தன் ஆசை மனைவியோடு இருப்பார்கள். காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு என்று தத்துவம் சொல்வதை போல், விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வதை போல் அவரவர் மனைவிகள் அவர்களுக்கு சொர்க்க அழகிகள் தான். ரபியா ரலியல்லாஹு அவர்கள் தன் மனைவியோடு இருக்க வேண்டிய அந்த முதல் நாள் முதல் இரவில் அங்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கிறார். உலக வரலாற்றில் இந்த மாதிரி எந்த மணமகனும் நடந்திருக்க மாட்டார். ரபியா ரலியல்லாஹு அவர்கள் நடந்தார். 3 இரவுகளில் 2 இரவு கழிந்தது. 3வது இரவு தஹஜ்ஜத்.